Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிற விண்டோஸ் 11 சிஸ்டமை எப்படி 550 ரூபீஸ்க்கு விண்டோஸ் 11 உடைய ஜென்யூன் ஆக்டிவேஷன் கீயை பர்ச்சேஸ் பண்ணி பர்மனெண்ட்டாக ஆக்டிவேட் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் MyPC கீன்ற வெப்சைட்டில் இருந்து தான் விண்டோஸ் 11 உடைய ஆக்டிவேஷன் கீயை ஜஸ்ட் 650 ரூபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி ஆர் உங்களுடைய ப்ரௌசரில் ஜஸ்ட் mypckey.comனு சர்ச் பண்ணி MyPC கீயுடைய ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். தென் இங்கே சர்ச் பாரில் விண்டோஸ் 11ன்னு சர்ச் பண்ணி விண்டோஸ் 11 உடைய ப்ராடக்ட்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் விண்டோஸ் 11 உடைய 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் காட்டுது. அண்ட் நீங்கள் விண்டோஸ் 11 ஹோம் OEM கீ வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் விண்டோஸ் 11 உடைய ப்ரோ எடிஷன் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் OEM கீ அண்ட் ரீட்டைல் கீன்னு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் OEM கீயை பர்ச்சேஸ் பண்ணி சிஸ்டமில் ஆக்டிவேட் பண்ணால் OEM கீ உங்களுடைய மதர் போர்டில் பைண்ட் ஆகிடும். ஃபியூச்சரில் நீங்கள் வேறு சிஸ்டம் பர்ச்சேஸ் பண்ணாவோ இல்லை ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆன சிஸ்டம் ப்ராப்ளம் ஆனாவோ இந்த OEM கீயை வேறு சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் OEM கீயை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் எத்தனை தடவை திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகிடும். பட் நீங்கள் ரீட்டைல் கீயை பர்ச்சேஸ் பண்ணுறதால ஃபியூச்சரில் நீங்கள் வேறு சிஸ்டம் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த கீயை ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிருக்கிற சிஸ்டமில் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நியூ சிஸ்டமில் நீங்கள் ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரீட்டைல் கீயை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற சிஸ்டமில் நீங்கள் திரும்பவும் விண்டோஸை ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ரீட்டைல் கீயை மேனுவலாக என்டர் பண்ணி தான் ஆக்டிவேட் பண்ணணும்னு இருக்கும். பட் ஃபியூச்சரில் வேறு சிஸ்டம்க்கு கீயை மூவ் பண்ணுறதுக்கு ரீட்டைல் கீயால் மட்டும்தான் முடியுன்றதால 647 ரூபீஸ் இருக்கிற ரீட்டைல் கீயை மேலே கிளிக் பண்ணி கூப்பனை நம்ம அப்ளை பண்ணி 15% டிஸ்கவுண்ட்டோட இந்த கீயை பர்ச்சேஸ் பண்ணலாம். பை நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் ஆவியா கூப்பன் என்ற ஆப்ஷனில் CBT15 என்ற கூப்பனை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த கூப்பன் கோட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ CBT15 என்ற கூப்பன் கோடை நம்ம அப்ளை பண்ணதால் 647 ரூபீஸாக இருந்த கீ ஜஸ்ட் 569 ரூபீஸ்க்கு டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. தென் கூப்பன் கோடை அப்ளை பண்ண அப்புறம் பில்லிங் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா பில்லிங் டீட்டெயில்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடிக்கு தான் MyPC கீயிலேருந்து விண்டோஸ் 11 உடைய கீயை சென்ட் பண்ணுவாங்க. அதனால் பில்லிங் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற பேமெண்ட் மோடை செலக்ட் பண்ணி பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் Paytm, ஃபோன்பே, கூகுள் பே, கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் மெத்தடை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தென் பேமெண்ட் மெத்தடை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நீங்கள் பில்லிங் டீட்டெயில்ஸில் என்டர் பண்ண இமெயிலுக்கு MyPC கீயிலிருந்து இந்த மாதிரியான ஒரு மெயில் வரும். ஸோ இந்த மெயிலில் வந்திருக்கிற ப்ராடக்ட் கீயை யூஸ் பண்ணி எப்படி விண்டோஸை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி இந்த இமெயிலில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இமெயிலில் அவைலபிளாக இருக்கிற ப்ராடக்ட் கீயை காப்பி பண்ணி செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். தென் செட்டிங் ஸ்க்ரீனில் ஆக்டிவேஷன் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். தென் இந்த ஆக்டிவேஷன் ஸ்க்ரீனில் சேஞ்ச் ப்ராடக்ட் கீன்ற ஆப்ஷனில் சேஞ்ச் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ப்ராடக்ட் கீ ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே MyPC கீயிலிருந்து வந்த ப்ராடக்ட் கீயை ஜஸ்ட் என்டர் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் அண்ட் ஆக்டிவேட்னு கிளிக் பண்ணுறதால விண்டோஸில் நீங்கள் ஜென்யூன் அண்ட் பர்மனெண்ட்டாக ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் நீங்களும் விண்டோஸ் 11 ஆக்டிவேட் பண்ணாமல் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் MyPC கீயை விசிட் பண்ணி CBT15 என்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 15% டிஸ்கவுண்ட்டோட விண்டோஸ் 11 கீயை பர்ச்சேஸ் பண்ணி ஜென்யூனாக ஆக்டிவேட் பண்ணி பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.